பிள்ளையார்பட்டியில இருக்கிற விநாயகர் எவ்வளவு ஒரு அற்புதமான ஆற்றல்னு உங்களுக்கு தெரியுமா? பிள்ளையார்பட்டியில இருக்கிற விநாயகர் கையில ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் நம்ம நின்னு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளங்களும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் அந்த இடத்துல இயற்கையாவே அமையப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம பிள்ளையார்பட்டி விநாயகர்ல அந்த விபூதிய எடுத்து பிள்ளையார் மேல அபிஷேகம் பண்ணி, அந்த விபூதிய தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த விபூதிய நீங்க போகும்போது உங்க வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து, அங்கேயும் நீங்க வந்து அந்த விபூதிய வச்சுட்டு வந்து, நீங்க வந்து அந்த விபூதியை வைத்துக்கொண்டே வர, உங்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டிய 16 வகை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக ஜோதிட ரீதியா சொன்னா, மூல நட்சத்திரம், மக நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களுக்கு இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த திருத்தலம். உங்களுக்கு என்ன மாரி பயிற்சிகள் நடந்தாலும் சரி, அங்க இருக்கிற விநாயகர்கிட்ட இருக்கிற அந்த ஆற்றல், உங்களுக்கு தேவையான அந்த பாசிட்டிவிட்டியையும், உங்களுக்கு தேவையான அந்த ஒரு அற்புதமான சக்தியையும் குடுத்து, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியா இருக்கும். அதுவும் இல்லாம, இந்த விநாயகர் உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் குடுக்க சக்தி உள்ளவர். நீங்க அந்த கோயில்ல எவ்வளவு நேரம் இருக்கணும்னா, முடிஞ்சா ஒரு நாள் ஃபுல்லா எல்லா பூஜையும் பார்க்கணும். இல்லையா, ஒரு ஹால்ஃப் டேவாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும். பிள்ளையார்பட்டி விநாயகரை நாம் வழிபடுவோம். இந்த கண்டென்ட்டை எனக்கு கொடுத்த மணிகண்டன் பாரதேசன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை ஞாபகமா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.